ஹலோ காய்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்ல மழைங்க, நல்ல குளிர், காரமாக ஏதாவது சாப்பிடணும்னு ஆசையாக இருக்குது. அதனால் வீட்டில் இன்றைக்கி பிரியாணி செய்யலான்ட்டு ஒரு ஆசை. அது நான் தான் பண்ண போகிறேன். அதுக்குள்ளே தேவையான பொருட்களை எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கேன். வாங்க பார்க்கலாம். தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா வெங்காயம், தக்காளி, மிளகாத்தூள் மட்டும் தான் யூஸ் பண்ணுவேன். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, புதினா, மல்லி, பச்சை மிளகா, 1 கிலோ கறிங்க. அதுக்கப்புறம் நம்ம பட்டை, கிராம்பு, அவ்வளோதான். இதை வச்சு தான் நம்ம பண்ண போகிறோம். ஆரம்பிக்கலாமா? நம்ம குக்கரில் தான் பண்ண போகிறோம் இந்த பிரியாணி. எப்படி செய்கிறோம் அப்படின்ட்டு வாங்க பார்க்கலாம். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றாச்சிங்க மக்களே. பட்டை கிராம்பு போட்டுற வாட்டி தான் நம்ம கட் பண்ணி வச்ச வெங்காயமும் பச்சை மிளகாவும் போட்டுடணும். போட்டுட்டு நல்லா வதக்கி விடணும். நல்லா வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலர் வர முடியும். நல்லா வதக்கணும் மக்களே. எனக்கு தெரிஞ்ச ஸ்டைலில் வைக்கிறேன். ஏதாவது தவறுகள் இருந்துச்சுன்னா கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்த டைம் திருத்திக்கிறேன். சரிங்களா? தேவையான அளவு இஞ்சி பூண்டு அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்குங்க. பார்த்து வந்தீங்கன்னா தனி மிளகாய் பொடி இது 1 ஸ்பூன் போதும். தேவையான அளவு போட்டுக்குங்க. கடைசியில் கலர் எப்படி வருதுன்னு மட்டும் பாருங்களேன். சூப்பராக இருக்கும். வேறு எந்த பொடியும் சேர்க்க வேணாம். வயிற்றுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பாருங்கள். கட் பண்ணி வச்ச தக்காளியும் சேர்த்துக்குங்க. நல்லா கிளறி விட்டுக்குங்க. நம்ம கட் பண்ணி வச்ச புதினா, மல்லி இதெல்லாம் சேர்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், தயிரை சொல்ல மறந்துட்டேன். ஃப்ரிட்ஜில் இருந்தது, இப்போ தான் எடுத்தேன். தயிரை நம்ம சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்து பிறகு இந்த தயிரை 1 கப். எவ்வளோ அழகாக சூப்பராக இருக்குது பாருங்கள். இது நல்லா கொதித்து வரணும். இந்த டைமில் என்ன பண்ணணும்னா சிக்கன் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதை நம்ம கொட்டிக்கணும். கொட்டிட்டு நல்லா கிண்டி விடுங்க. நல்லா கிண்டி விட்டுட்டு விசில் போடாதீங்க. விசிலை கைட்டு வச்சுட்டு வெறும் மூடியை மட்டும் லைட்டாக அப்படி மூடி வைங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா ஹை ஃப்ளேமில் விட்டு நல்லா வேக வைக்கணும். அந்த கேப்பில் நம்ம 65 செய்கிறதுக்காண்டி மசாலா ரெடி பண்ணியாச்சு. இது சிக்கன் சுக்கா, சிக்கன் 65. 5 நிமிஷம் ஆகிடுச்சிங்க. நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம். பாருங்கள் எவ்வளோ அழகாக சூப்பராக இருக்குன்னு. நம்ம அரிசி ஊற வச்சாச்சு. 1 கப்புக்கு 1.5 கப்பு தண்ணி ஊற்றணும். நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஊற்றலாம் வாங்க. பார்த்தீங்கன்னா இதோட 2 கப்பு அரிசி எடுத்துருக்கு. இதில் 3 கப்பு தண்ணி ஊற்றணும். நம்ம அப்போ தான் பிரியாணி கரெக்டாக வரும். சிக்கன் பிரியாணி பார்த்திங்களா, அதுலேயே தண்ணி இருக்கும். அதனால நம்ம பார்த்து எடுத்து கரெக்டாக தண்ணி ஊற்றினா நம்ம நினச்ச மாதிரி பிரியாணி வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஏதோ எங்களுக்கு தெரிஞ்ச சமைக்கிறோம் பாருங்கள். கடைசியில் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு காமிக்கிறோம். பிரியாணி பார்த்துட்டு சொல்லுங்கள். பார்த்திங்கன்னா 3 சரிங்களா. இது கறி வேகிறதுக்கு கொஞ்சம் அவ்வளோதான். இப்போயே நம்ம பார்த்துக்கணும். கடைசியெல்லாம் போட முடியாது. அதனால் நம்ம தேவையான உப்பு கரெக்டாக இருக்கா அப்படின்ட்டு நம்ம செக் பண்ணிக்கணும். கரெக்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சிக்கனையும் ரெடி பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே பொரிச்சிடலாம். பார்த்தீங்களா, டக்கு டக்குன்னு வேலை முடிஞ்சிடும். பாருங்கள் நல்லா கொதிக்குது. இந்த டைமில் நம்ம அரிசி சேர்த்துடலாம் வாங்க. அரிசி நல்லா ஊற வச்சு வடிகட்டி வச்சுருக்கேன். சேர்த்துடலாம் வாங்க. அரிசி போட்டு நல்லா கிண்டிட்டு சும்மா விசில் போடாமல் ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். ஓப்பன் பண்ணி காமிக்கும் போது பாருங்கள் எப்படி சூப்பராக அப்படியே பொலன்னு அழகாக வந்துட்டா. இந்த டைமில் தாங்க நம்ம மூடிட்டு விசில் போடணும். 1 விசில் போட்டால் போதும். அப்புறமா ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். 1 விசில் வந்துடுச்சிங்க. அப்படியே ஆஃப் பண்ணுற வேண்டியதான். அப்படியே பெப்பர் சிக்கனுக்கும் ரெடி பண்ணியாச்சுங்க. ரெடி பண்ணியாச்சு. 1/2 மணி நேரம் தம் போட்டிருக்கு. 1 விசில் தான் விட்டுருக்கு. பார்த்தீங்கன்னா பிரியாணி எப்படி இருக்குன்னு பார்ப்போம் வாங்க பார்க்கலாம். கிட்ட பண்ணுறோம். வாவ், சூப்பர் சூப்பர் சூப்பர். ஒரு சொட்டு தண்ணி கூட இல்லைங்க. நல்லா பூ போல் வெந்திருக்கு. கலர் தான் மேட்ரு. எப்படி இருக்கான் பாருங்க. அப்படியே தக 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 தகன்னு
ஹலோ காய்ஸ், சாப்பாடுலாம் ரெடி ஆகிடுச்சு. சாப்பிட வேண்டியதான். கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு. இருந்தாலும் நம்ம வீட்டில் நல்லா சமைச்சு சாப்பிடணும் பார்த்தீங்களா. கொஞ்சம் பொறுமையாக இருந்தாலும் திருப்தியாக சாப்பிட்லாம். எல்லாம் சாப்பிடுவாங்க. நான் சாப்பிட்டு பார்க்குறேன் எப்படி இருக்குன்ட்டு. வாய் நல்லா ஊறுது. பிரியாணி யாருக்கு பிடிக்காது? வேறு லெவலுங்க, வேறு லெவலாக இருக்குது. நீங்களும் இதே மாதிரி வீட்டில் உள்ளவங்க ரெஸ்ட்டு கொடுத்துட்டு சமைச்சு கொடுங்க. அவங்க ஹாப்பியாக இருப்பாங்க, நம்மளும் ஹாப்பியாக இருக்கும். யாரெல்லாம் சமைக்கிறீங்க, சமைச்சு கொடுத்துருக்கீங்கன்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு அந்த பெல் பட்டன் நமக்குங்க. நான் போடுற வீடியோ ஒன்று உங்களுக்கு வரும். ஆதரவு கொடுங்க மக்களே. தேங்க்யூ வெரி மச்.